என் அன்பார்ந்தவர்களே, என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்திருக்காரு. அவருக்கு என்ன ஒரு தெளிவு வரணும் எதிர்பார்க்குறாருன்னா, நான் ஒரு சாதாரண வேலையில் இருக்கேன். நடுத்தர வகுப்பை சேர்ந்த ஒரு நபர். என் குழந்தைகள் இருக்காங்க, கிளாஸ் ஸ்கூலில் படிக்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஆசை என்ன அப்படின்னா, என் குழந்தைகள் சரளமாக இங்கிலீஷில் பேசணும். அதுதான் நான் பல முறை அவர்கிட்ட கேட்டேன். அப்படி யார் விருப்பப்படுறாங்க அப்படின்னா, நாங்கள் விருப்பப்படுறோம். நாங்கன்னா யாரு? நாங்கள் எல்லாரும் சார். நாங்கள் என்னோட சேர்ந்தவங்க, என்னுடைய சமுதாயத்தை சேர்ந்தவங்க, இந்த சொசைட்டியை சேர்ந்தவங்க, எங்கள் கம்யூனிட்டி சேர்ந்தவங்க, இவங்கெல்லாம் விருப்பப்படுறோம். எதுக்காக ஆங்கிலத்தில் பேசணும், கற்றுக்கணும் அப்படின்னா, அது இருந்தால் தான் வெளிநாட்டுக்கு போக முடியும், நிறைய சம்பாதிக்க முடியும். என்ன காரணத்தினாலே என்னால் அதிகமாக சம்பாதிக்க முடியல, ஆனால் என் குழந்தைகள் நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். இட்ஸ் an excellent ambition, excellent goal. அதில் எந்த விதமான மாறுபட்டு கருத்தும் கிடையாது. ஆனால் எந்த ஒரு நிகழ்வும் நடக்கணும், ஒரு விளைவு நடக்கணும் அப்படின்னா, அதுக்கு தேவையான ஒரு எஃபர்ட்ஸ், பிரயத்தனம் சொல்லலாம், எஃபர்ட்ஸ் சொல்லலாம், செயல்கள் சொல்லலாம், ஆக்ஷன் சொல்லலாம். அது நிறைய நடக்கணும். யாருக்கு அது அதிகமாக வருதோ அவங்களால தான் அடைய முடியும். ஒரு உதாரணத்திற்காக, இப்போ நான் திருப்பதிக்கு நடந்து போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். அங்கேயிருந்து நாங்கள் எல்லாம் திருப்பதிக்கு நடக்கணும் விருப்பப்படுறோம். எதனால நாங்கள்லாம் முன்னுக்கு வரணும்? எதனாலன்னா, அப்போதான் எங்களுக்கு என்ன நல்லது சொல்லுவாங்க. எங்களுக்கு எங்கே எல்லாருக்கும் நமக்கு இதெல்லாம் விட்டுட்டு எனக்கு என்ற ஒரு ஃப்ரேஸை யூஸ் பண்ணுங்க. நான் இங்கிலீஷில் பேசணும், நான் தமிழில் பேசணும், நான் ஹிந்தி கற்றுக்கணும், நான் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் என்று அந்த ஒரு செல்ஃப். அப்போ நம்ம செல்ஃபிஷாக இருக்கணும்னு சொல்றீங்களா? அல்ல. ஒரு செல்ஃபிஷ்லையும் ஒரு பவர் இருக்கிறது. என்ன பவர் இருக்கிறதுன்னா, அந்த முயற்சியை நான் தான் எடுக்கணும். இப்போ இந்த சமுதாயமே நல்லா இருக்கணும், இந்த சமுதாயத்தில் யாருமே குடிக்கக்கூடாது, இந்த சமுதாயத்தில் யாருமே ஸ்மோக் பண்ணக்கூடாது, ஒண்டர்ஃபுல். பட் யாரு குடிக்கிறாரோ, யாரு ஸ்மோக் பண்றாங்களோ அவங்களுக்கு அது மனசுல பதியணும். அவங்கள பொறுத்தவரையில எந்த திசையை நோக்கி போகணும் என்று தெரியும். ஆனால் எவ்வளவு தூரம் போகணும், என்ன செஞ்சா என்னுடைய குறிக்கோளை முழுமையா அடைய முடியும் என்பதுல ஒரு தெளிவு இருக்கு. இப்போ இதுல இருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு அவர்கிட்ட நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க தமிழ் பேசுவீங்களா? பேசுவேன். எழுதுவீங்களா? எழுதுவேன். எழுத தெரியும், பேச தெரியும், படிக்க தெரியும், எல்லாம் தெரியும். யார் சொல்லி கொடுத்தாங்க? தமிழ்நாட்டிலே பிறந்தேன். அப்ப தமிழ்நாட்டிலேயே ஒருத்தர் பிறந்திருக்காருன்னா எல்லாருமே தமிழ் பேச ஆரம்பிச்சிடுறாங்களா? நம்ம சின்ன வயசுலிருந்து எதை கேட்கிறோமோ, நம்ம சின்ன வயசுலிருந்து எதை பார்க்கிறோமோ, they are the two windows to the knowledge சொல்லுவாங்க. இரண்டு கதவுகள் இருக்கிறது அறிவுக்கு. கண்ணால பார்க்கிறது, காதால கேட்கிறது, அதுக்கப்புறம் வாயால பேசுவது. இந்த மூன்று விஷயங்கள் நடந்தால்தான் அந்த ஒரு ஆளுமை வரும், ஒரு லாங்குவேஜ்ல வரும். நான் எப்படி தமிழ் கத்துக்கிட்டேன், நான் எப்படி தமிழ் பேசுறேன், நான் தமிழ் எப்படி எழுதுறேன்? சிறு வயசுல இருந்தே நம்ம அந்த எந்த லாங்குவேஜ் கேட்டு 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 வளரமோ அந்த லாங்குவேஜ் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்துடும். அதனாலதான் தாய்மொழி அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஒரு குழந்தை பிறந்த உடனே அடுத்த செகண்டே அதோட பேச ஆரம்பிச்சிருமா இல்லையா? கையில எடுக்கிறோம், முத்தம் கொடுக்குறோம், அது காதல் ஏதோ சொல்றோம், அது ஒண்ணுமே தெரியாது, அப்படியே இருக்கும். வரவங்கெல்லாம் அதோட பேசுவாங்க. எந்த லாங்குவேஜ் பேசுவாங்க? அவங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் பேசுவாங்க. அந்த குழந்தை கேட்டு 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 அது ஒரு கம்ப்யூட்டர் ஆகட்டும், மொத்தத்தையும் உள்வாங்கிக்கும். நம்ம மொபைல் போன்ல ஒரு போனை ரிஜிஸ்டர் பண்ணணும்னா அது உள்ள போய் உட்காருதா இல்லையா? அது மாதிரி. ஆனா பேசாது. ஒரு 2 வயசு இல்ல 1.25 வயசுக்கு உளர ஆரம்பிக்கும். அது உளர ஆரம்பிக்கும் பொழுது அது அதுக்காக வெட்கப்படாது. நாம சந்தோஷப்படுவோம், மழலைன்னு சந்தோஷப்படுவோம். எதனால அப்படின்னா, என்னெல்லாம் உள்ள வாங்கிதோ அதெல்லாம் வெளியில வர ஆரம்பிக்கும்.
ஒரு 2 வயசு 3 வயசு போகும்போது சென்டென்ஸை ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கும். சிறு குழந்தைகளை நான் பார்க்கும் பொழுது ஆச்சரியப்படுவேன். ஒரு வீட்டுக்கு நாங்கள் போயிருந்தேன். அங்கே ஒரு 2 வயசு 2.5 வயசு பையன் உட்காந்துருந்தான். எல்லாருக்கும் சமையல் பண்ணி சர்வ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஏதோ தொகையில் வந்து கொடுத்தாங்க. இந்த குழந்தை, மாமா துளி போகிறோம் அப்படின்றாங்க. துளி போகிறோம். சர்ப்ரைஸ்ட். அந்த துளின்ற வார்த்தை எப்படி வந்தது? கொஞ்சம் போகிறோம்னு சொல்லலாம், அதிகமாக வானான்னு சொல்லலாம். இந்த துளி என்ற வார்த்தை எங்கே வந்தது அப்படின்னா, நான் யோசனை பண்ணிகிட்டே இருக்கேன். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கும்போது அவங்க அம்மா சாப்பிட உட்காடுறாங்க, வேற ஒருத்தர் ஏதோ சர்வ் பண்ணுறாங்க, துளி போகிறோன்றாங்க. அப்போ எங்கேருந்து வந்தது? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நான் என்னுடைய 40 ஆண்டுகள் காலத்துல கல்வித்துறையில் இருக்கும்பொழுது எல்லா பெற்றோர்களும் கேட்கிற ஒரே ஒரு ஆசை என்ன அப்படின்னா, எங்க குழந்தை நன்றாக ஆங்கிலத்துல பேசணும், கான்வென்ட்ல கொண்டு போய் சேர்க்கணும், அம்மா அப்பான்னு சொல்லக்கூடாது, மம்மி டேடின்னு சொல்லணும், ஆண்டி அங்கிள்னு சொல்லணும், குட் மார்னிங் சொல்லணும், நமஸ்தே சொல்லக்கூடாது. தப்புன்னு சொல்லல. ஆனா ஒன்றே ஒன்று நம்ம யோசனை பண்ணணும். யதாஸ்ருதம் ததா புத்தி, யதா திருஷ்டி ததா புத்தி. யதாஸ்ருதம் ததா புத்தி. காதல் எது உழுதோ அதுதான் புத்தி. எதை கண்ணால பாக்குறோமோ அதுதான் புத்தி. சரி, சுத்தி வளைச்சு பேசாம ஒரு டைரக்டா ஒரு ஆன்சர் கொடுக்குறேன். எதனால இவ்வளவு தூரம் சொன்னேன் அப்படின்னா, நீ இந்த கருத்து, அந்த பிரின்சிபிள் கருவை நீங்க மனசுல வாங்கிக்கணும். ஒரு லாங்குவேஜ் படிக்கணும்னா, ஒரு லாங்குவேஜ்ல ஒரு புலமை வரணும் அப்படின்னா முதல்ல நீங்க நினைக்கணும், அந்த குழந்தைய நினைக்கணும். அடுத்தது நிறைய காதால் அதே லாங்குவேஜ் விழுந்துட்டே இருக்கணும். யாரை பார்த்தாலும் அந்த லாங்குவேஜ் போகும்போது அது உள்ள போய் உட்காரும், உள்ள போய் உட்காரும், உள்ள போய் உட்காரும். அப்புறம் பேச ஆரம்பிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லிசனிங். லிசனிங். அதுதான் அந்த குழந்தை பிறந்த அடுத்த வினாடியிலிருந்து லிசனிங். அந்த லிசனிங் ஆன உடனே அப்படியே சைலண்டா இருக்க குழந்தை ஸ்பீக்கிங். ஸ்பீக்கிங் மழையில பேச ஆரம்பிக்குது. ஸ்பீக்கிங் 2.5 வயசு ஆயிடுது. கொண்டு போய் ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்க்கிறோம், ப்ரீகேஜில சேர்க்கிறோம். அப்போ வெறும் லிசனிங் தான், ஸ்பீக்கிங் தான், லிசனிங் தான், ஸ்பீக்கிங் தான். யூகேஜியோ இல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டோ வரும்பொழுது அடுத்த ஸ்டேஜ் ரைட்டிங், எழுத்து. ப்ரீகேஜில பேனா கொடுத்து பென்சில் கொடுத்து எழுத சொல்ல மாட்டாங்க, ரைட்டிங். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் முன்னாடி ரீடிங். ரீடிங் கீழ ஒரு ரைம் புக் எடுத்து ரீடிங் படிச்சோம், பொம்மை பார்க்க வைப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லிசனிங், தென் ஸ்பீக்கிங், தென் ரீடிங், அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் இஸ் ரைட்டிங். இந்த 4 ஸ்டேஜை கடந்து போகணும்னா என் நண்பருக்கு என்ன சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, எந்த லாங்குவேஜ் நீங்க அது ஒரு மாஸ்டரி வேணும்னா அந்த லாங்குவேஜை வீட்டில் பேச ஆரம்பிக்கணும். எனக்கும் பேத்திகள் இருக்காங்க. நான் யூஎஸ் போகும்போது அவங்களோட இருந்து பழக்கம். நான் தாத்தா பாட்டி போகும்போது நல்லா தமிழ் பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு 2 வயசு 2.5 வயசு தமிழ் எந்த வீட்டில் தாத்தா பாட்டி இருக்காங்களோ அந்த வீட்டில் பசங்க நல்லா பேசும். ஆனால் எந்த குழந்தை அதிகமா தமிழ் பேசுதோ அது கொண்டு போய் ஒரு ஸ்கூல்ல விட்டுட்டு ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தோம்னா நம்ம தமிழ்ல கேட்டா விட பதில் இங்கிலீஷ் தான் வரும். சுத்தமா இங்கிலீஷ் தான் வரும். அதுவும் அடுத்த வகுப்பு போகும்போது கம்ப்ளீட்டா தாய்மொழியை மறந்துடுவாங்க. எதனாலன்னா அந்த பள்ளிக்கூடத்துல அதிகமா பேசக்கூடிய லாங்குவேஜ் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் தான் இருக்கும். நான் சொல்றது அமெரிக்கா. இதே ஜப்பான்ல போய் சேர்ந்தீங்கன்னா அங்க அதிகமா பேசக்கூடிய லாங்குவேஜ் ஜாப்பனீஸ், சைனால போய் சைனீஸ் லாங்குவேஜ், ஜெர்மன். ஸோ வாட் எவர் இட் இஸ், ரைட்? ஸோ அதிகமா பேச 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 இந்த குழந்தைக்கு வேற வழியே கிடையாது, பேச ஆரம்பிச்சிடும். இப்போ ஸ்கூல்ல போயிட்டு ஐ வாண்ட் டு கோ டு தி ரெஸ்ட் ரூம் அப்படின்னா அந்த குழந்தை சொன்னா புரிஞ்சிக்க மாட்டாங்க. அங்க இருக்க ஆயாட்டுக்கு தமிழ் தெரியாது. அதனால சமிக்கை மூலமா சொல்லக்கூடிய குழந்தைகள் உண்டு. மற்ற ஃப்ரெண்ட்ஸோட தமிழ் பேச முடியாது, வேற வழியே இல்லாம ஆங்கிலத்துல பேசி 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 வரும்பொழுது தாய்மொழி மறந்து அந்த மொழியை அவங்க பிக்கப் பண்ணுவாங்க. ஸோ என்னுடைய ஃப்ரெண்டுக்கு நான் என்ன சொல்ல விரும்புறேன், உங்களுக்கும் பகிர்ந்து கொள்ள விரும்புறேன் அப்படின்னா, இப்போ 3ஆம் கிளாஸோ 4ஆம் கிளாஸோ 5ஆம் கிளாஸோ படிக்கிறாங்கன்னா முதல்ல நீங்க அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜை படிக்கணும். இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, அன்றாடம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்சஸ் இருக்கும். எழுந்துரு, பல் தேய்ச்சிட்டு வா, டிஃபன் சாப்பிடலாம்,
சாப்பிட்றியா, தட்டை கழுவி போட்டுக்கோ, எழுந்துரு, இது மாதிரி பண்ணாத, அந்த டிவி சுவிட்ச் ஆன் பண்ணு, அந்த ஃபேன் ஆஃப் பண்ணு என்று அன்றாடம் பேசக்கூடிய ஒரு 200 சென்டென்சஸ் எழுதிக்கங்க. அந்த சென்டென்ஸை நீங்க 2 பேரும் பேசிக்கங்க. வீட்டுல குழந்தை வந்த உடனே அந்த லாங்குவேஜ்ல பேச ஆரம்பிங்க. நான் பள்ளிக்கூடங்களை நடத்தும் பொழுது இதுதான் சொல்லுவோம் டீச்சர்கள்ட்ட. ப்ரீகேஜில குழந்தை வந்து சேரும், அவங்க அப்பா அம்மா என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா ஆங்கிலத்தில் பேசணும்னு இந்த ஸ்கூல்ல சேர்க்கிறாங்க. ஆனாலும் வகுப்புல வந்த உடனே இங்கிலீஷ்லயே நீங்க பேசணும். கம், லெட்ஸ் ஹேவ் a lunch together, come on, take your book, open your book. அதுக்கு குழந்தைக்கு புரியாது. அப்போ திக்குமுக்காடும். அப்ப நான் சொல்லுவேன், நீ சிக்னல் மூலமா பேசினாலும் பேசலாமே தவிர தமிழ் யூஸ் பண்ணாது. கொஞ்ச நாள் அந்த குழந்தை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிடும். அப்போ ஒரு கேள்வி வரும், அப்போ தமிழ் என்னாச்சு, வீட்டுல அதுக்கு இம்பார்ட்டன்ட் நீங்க கொடுக்கணும். இப்போ ஆங்கிலம் படிக்கிறதுனாலேயே தமிழ் மறக்கணும்னு அவசியம் இல்லையே, ஹிந்தி கத்துக்கிறதுனாலேயே தமிழுக்கு துரோகம் பண்ண அவசியம் இல்லையே. சோ இந்த தமிழ் லாங்குவேஜும் வேணும். வீட்டுல பேசக்கூடிய லாங்குவேஜ் எது அதிகமா இருக்கிறதோ, எந்த லாங்குவேஜ் அதிகமா காதல உழுதோ அந்த லாங்குவேஜ் தான் அந்த குழந்தைகளுக்கு வரும். இப்போ ஸ்பீக் இங்கிலீஷ் இன் 30 days புக் எல்லாம் வரும். ஸ்பீக் ஹிந்தி இன் 30 days புக் எடுத்து பாருங்களேன். அது எக்ஸசைஸ் போட்டுமா. நீங்க வந்து ஒரு ஹோட்டலுக்கு போறீங்க, அங்க என்னென்ன எல்லாம் பேசணும். இப்போ நீங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறீங்க, அங்க என்னென்னலாம் பேசணும். ஒரு கடத்தலுக்கு போறீங்க, அந்த காய்கறி கடையில் எப்படி பேசணும். ஒரு 30-40 சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. அதை நீங்க கத்துக்கோங்க. அதே தான் இங்க நான் பண்ண சொல்றேன். ஆக குழந்தைகள் ஆங்கிலத்துல பேசணும் அப்படின்னா வீட்டுல பேச ஆரம்பிங்க. 2வது தினம் புக் ரீடிங். சின்ன சின்ன புக்கு புத்தகங்கள்லாம் கிடைக்கும். ப்ரீகேஜி, எல்கேஜி அந்த ஏஜ்ல 4ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் அதை நீங்க தினம் ரீடிங் ஹேபிட் கொண்டு வரணும். தினம் ஸ்டோரி டைம் ஒரு கொண்டு வந்து அதை படுக்க போறதுக்கு முன்னாடி அந்த புக்கை வச்சு ரீடிங் ஹேபிட் நீங்க கொண்டு வரணும். ரைட்டிங்கோ அதெல்லாம் அப்புறம் அதை வச்சுக்கலாம். இது வர 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 அந்த குழந்தைகளுக்கு அந்த மாஸ்டரி வந்துடும். ஆங்கிலத்துல எப்படி பேசுறதுன்னு என் நண்பர் கேட்டார்ல, நிறைய பெற்றோர்கள் கிட்ட தாய்மொழியே மறந்து போச்சு குழந்தைக்கு, அவங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்குறது அப்படின்னு கேட்டா, நீங்க வீட்டுல என்ன லாங்குவேஜ் பேசுறீங்கன்னா இங்கிலீஷ்ல பேசுறோம், வேற எதனா லாங்குவேஜ் பேசுறோம். தாய்மொழி மறக்கக்கூடாது, தமிழ்ல பேச ஆரம்பிங்க. ஸோ சிம்பிள், லெட் தி சில்ட்ரன் ஹியர் as much of the language you want them to master. Let them read, and over a period of time I'm sure you will do that. அதே சமயத்துல இது வந்து ஒரு சீரியஸான ஒரு அஜெண்டாவாக இருக்கணும். குழந்தைய கூப்பிட்டு அதுக்கு இஷ்டமே இல்லை வச்சுப்போமே இங்கிலீஷ்ல பேசுறதுக்கு, நாம ஃபோர்ஸ் பண்ணோம்னா அந்த லாங்குவேஜ் மேல ஒரு வெறுப்பு வந்துடும் அந்த குழந்தைக்கு. ஆக ஒரு இங்கிலீஷ்ல பேச வைக்கிறது ஒரு பெரிய கட்டமே கிடையாது. நாம எப்படி தாய்மொழி கத்துக்கிட்டோமோ அதே இப்ப நான் சொன்ன பாருங்க, கடந்த 13 நிமிஷங்களை சொல்லிட்டு வரல, அதே தான் நம்ம ஃபாலோ பண்ணோம். இந்த சிம்பிள் பிரின்சிபிளை புரிஞ்சுக்கலன்னா உங்க குழந்தை கண்டிப்பாக என்ன லாங்குவேஜ் வேணாலும் பேசுவாங்க. அடுத்த எபிசோட்ல பார்ப்போம்.